மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் இது. ஜென்ம சனி இருப்பதால் உடைப்பயிற்சி மிக மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் விஷயங்களில் கோபத்தை தவிர்ப்பதும் அதைவிட நல்லது. சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். நிலம், வீடு, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் பயணத்தின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையை குறைப்பதற்கு சிலரின் முயற்சி தேவையில்லாத சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய நம்பிக்கைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். இரத்த பந்த உறவுகளின் தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. சினிமா, கலைத்துறையில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். குறிப்பாக கோளார் பதிகத்தை சொல்லி வந்தால் புதிய தொழில் செய்யும் அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். புது வரவுகள் குடும்பத்தில் காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அனுமன் வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதங்களில் ஒரே ராசியில் 4 கிரகங்கள் சந்திப்பதால் சதுர்கிரக யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்கள் கிடைக்கலாம். சில பேருக்கு அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைக்கலாம். குறிப்பாக ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பல கிரகங்களின் நிலைகள் மாற்றம் ஏற்படுகின்றன. அந்த வகையில் செவ்வாய், புதன், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் துலாம் ராசியில் சந்திக்க இருக்கின்றனர். இதன் காரணமாக உருவாகும் சதுர்கிரக யோகம் 3 ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ராசிகளில் மீன ராசியும் ஒன்று. அதாவது மீன ராசியின் 8வது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும். அலுவலகங்களில் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டலாம். சதி வேலை காரணமாக நீங்கள் வேலையை இழக்கும் சூழல் ஏற்படலாம். முதலீடுகளில் இருந்தும் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பயணங்களை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும் போது அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு களத்திரஸ்தானம் எனும் 7ஆம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது. லக்னம் ராசியிலேயே சனி வக்கரமாக இருந்தது. இரண்டுமே எதிர்த்தரப்பினர் சண்டை, சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆரோக்கியத்தில் கண்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது. திடீரென வலிக்கு விழுந்து அடிப்பதற்கான சூழலும் ஏற்பட்டது. கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமையும், மனைவியாக இருந்தால் கணவனை பிரியக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். வேலை, சண்டை, வன்மம் காரணமாக பிரியன் ஏற்பட்டிருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். மாமனார் உடல்நிலை, மாமியார் உடல்நிலை, 2ஆம் குழந்தையின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. ஒரு சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கும். உஷ்ணம், அல்சர் போன்றவை ஏற்பட்டிருக்கும். முடிந்த அளவுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவதும் நல்லது. கணவன் மனைவிக்குள் 3ஆம் நபரை விடாமல் இருப்பதும் நல்லது. சனி வக்கரமாக இருக்கும் போது நேரடியாக ஸ்தானம் பலம், பார்வை பலம் இருக்கும் போதும் நேரடியாக பாதிப்புகள் ஏற்படும். இரண்டும் நேர் எதிரானது என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதும் நல்லது. பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்படுவதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லது நடக்கும். இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதில் ஒரு கோளாறு, பிரிவு, சர்ச்சை, வழக்குகள் போன்றவை ஏற்படும். ரகசியங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மீன ராசியினர் இந்த சூரிய கிரகணத்தினால், அதாவது இந்த சூரிய கிரகணம் உருவாக்கி பல நாட்கள் ஆனாலும் அதனால் பல தாக்கத்தை ராசிகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிகுந்த பொறுமையாக கையாள்வதும் நல்லது. பெருமாள், ரங்கநாதன், பார்த்த சாரதியை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். செம்பு பாத்திரத்தில் எள், கோதுமை, நெல் தானம் வைத்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக பயணம் போல் நடத்துவார்கள். அவர்கள் சோதனைகளை எதிர்கொள்வதிலும் வெற்றியை அடைவதிலும் மன அமைதி மற்றும் அறிவுத்திறன் முக்கிய அம்சமாக இருக்கும். ஆன்மீக யோசனை, பக்தி மற்றும் தியானம் இவர்களின் வாழ்க்கையில் அடிப்படை சக்தியாக இருக்கும். வெற்றிக்கு ரகசியம் என்னவென்றால் அது தொழில், சமூக சேவை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை இணைக்கும் தன்மை.
மீன ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை மனிதநேய மற்றும் சமூக நலனுக்கு பயன்படுத்துவார்கள். இதனால் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி மற்றும் புகழ் கிடைக்கும். குரு மற்றும் சனி யோகம் சேரும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நேர்மறையான வாய்ப்புகள், கல்வி முன்னேற்றம் மற்றும் சமூக மதிப்பு கிடைக்கும். சனி அவர்களுக்கு மன வலிமை மற்றும் பொறுமையை, குரு அவர்களுக்கு ஆழமான அறிவு மற்றும் வழிகாட்டுதலை தருவார். மீன ராசிக்காரர்கள் சுயமாகவும் சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாகவும் இயக்க விரும்புவார்கள். அவர்களுடைய ஆன்மீக பயணம், கடின உழைப்பு மற்றும் சமூக சேவை நிலைத்த வெற்றி மற்றும் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சிகளை கொடுக்கும். மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வு, மன அமைதி, சமூக புகழ் மற்றும் வெற்றியை ஒரே நேரத்தில் அடைவார்கள். அவர்களின் மனம், மனநிலை மற்றும் செயல்கள் ஒருங்கிணைந்திருக்கும் போது வாழ்க்கை முழுவதும் வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் நிரம்பியதாகவே இருக்கும். இவர்களின் வாழ்க்கை ரகசியம் நேர்மறையான முயற்சி, ஆன்மீக உயர்வு, சமூக சேவை, புத்திசாலித்தன்மை மற்றும் நுட்ப அறிவு. இந்த அம்சங்கள் தான் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையான வெற்றி, ஆன்மீக சந்தோஷம் மற்றும் நிலையான அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும். அதாவது சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும், தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும், வேலையில் முன்னேற்றம் காணப்படும், வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், கணவன் மனைவி உறவு பலப்படும், உறவு முறைக்குள் இருந்து வந்த பூசல்கள் மறையும். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும், ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும், கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள், தொழில் போட்டிகள் குறையும், எதிரிகள் விலகுவார்கள். மாத முற்பாதி வரை சூரியன் 5ஆம் வீட்டில் பலவீனமாக தென்பட்டாலும் பிறகு 6ஆம் இடத்திற்கு சென்று நன்மைகளை வழங்குவார். செல்வாக்கும் அந்தஸ்தும் கூடும், நினைத்ததும் நடக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வீண் விரய செலவுகள் உண்டாகும். பண விவகாரங்கள் கவனத்துடன் இருக்கவும், பணம் கொடுக்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை. 7 சனியில் ஜென்ம சனி நடப்பதால் மிகுந்த எச்சரிக்கும் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லவும், தேவையில்லாத இடையூறுகள் வரக்கூடும். யாருடைய பிரச்சனைகளுக்குள்ளும் தலையிடாதீர்கள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சில விரயங்கள் உண்டாகும், உடைமைகள் இழக்க நேரிடும். வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகள் தங்கும் சூழல் உருவாகும். இந்த மாதம் புதன் 5ஆம் இடத்தில் பலவீனப்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். சோம்பல், சுறுசுறுப்பின்மை காரணமாக வேலைக்கு போகும் எண்ணங்கள் இருக்காது. அதிக நாட்கள் ஓய்வு எடுப்பதில் இருப்பீர்கள். இதனால் மேல் இடத்திலிருந்து புகார்கள் வரக்கூடும், கவனம் தேவை. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்துவீர்கள், ஈகோ பார்ப்பீர்கள், முன்கோபம் அதிகளவில் காணப்படும். அது மட்டுமில்லாமல் 29, 28, 30 இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது. வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குரு பகவான் வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வரவும், சித்தர் வழிபாடும் தியானமும் சிறப்பை தரும். நல்லதே நடக்கும்.